ஹலோ வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கமெண்ட் பண்ண சொன்னதுக்கு காரணம், உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது, கரண்ட் எனர்ஜி உங்களுடையது என்னவா இருக்குது, அண்ட் அது ரிலேட்டடாக பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரலான ரீடிங், பிககார்ட் ரீடிங்கும் கிடையாது. ஸோ கலெக்டிவ் ரீடிங். இந்த ரீடிங்கை நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ரீடிங் பொருந்தும். அண்ட் எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கணுமோ அது வரைக்கும் ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். உங்களோட கரண்ட் எனர்ஜி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் ஆர் கைடன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு இந்த ரீடிங் உதவும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க பாசிட்டிவ் எனர்ஜின்னு. அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ண முடியாதவங்களும் ஸ்வைப் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைப் ஆப்ஷனில் உங்களுடைய பாயிண்ட்டை கொடுத்துருங்க. அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், அண்ட் முருகர் கார்டு சொந்தமாக வாங்கிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரியான சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பொறுமையாக இருந்து உங்களோட ரீடிங் சர்வீஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட சாரா ஹீலிங் ஆனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைடன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, உங்களோட கரண்ட் எனர்ஜி இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். கரண்ட் எனர்ஜி உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குது? Okay, we have 3 of Wands and we have a 10 of Swords. And what's your current energy? Please guide me for this reading. We have 9 of Swords. We have the world. உங்களோட கரண்ட் எனர்ஜியில் இப்போது உங்களுக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. டயர்ட்னஸ் உடம்புல இல்லை, மனசில் ஒரு தெம்பற்ற நிலை எனக்கு இங்கே தென்படுது. தெம்பற்ற நிலையில் காணப்படுறீங்க. மனசுக்கு ஒரு ஹீல் வேணும், ஹீல் ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள். யாராவது உங்களை ஹீல் பண்ணுவாங்களா? யாராவது எனக்கு ஒரு கை கொடுப்பாங்களா, ஒரு தோல் கொடுப்பாங்களா, cheer up பண்ணுவாங்களா? ஓகே, நாட் ஓன்லி இந்த ரிலேஷன்ஷிப், இது ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, ஏதோ ஒரு மனக்கவலை, மனச்சுமை, விரக்தி நிலை, ஒரு டயர்ட்னஸ், மனசில் ஒரு டயர்ட்னஸ் இருக்குது. அதுக்கு யாராவது நம்மளுக்கு ஒரு cheer up பண்ணுவாங்களா, ஹீல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க. இன்னொன்று அந்த டயர்ட்னஸ் ஏன் இங்கே வந்திருக்கு உங்களோட கரண்ட் எனர்ஜியில் பார்க்கும்போது, நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறீங்க, நிறைய எஃபர்ட் போடுறீங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஆனால் உங்களுக்கு அது ஒரு திருப்தி அளிக்காமல் இருக்குது. ஸோ பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆக மாட்டேங்குது, பெருசாக வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஏதோ ஒரு பிளாக் எனர்ஜி மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க. ஓகே, சில பேருக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களும் அப்படி வந்து இருக்கும். அது ஒரு விதமான மனசில் டயர்ட்னஸ் வந்து கொடுக்குது. சில பேருக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக, சில பேருக்கு வேலை ரீதியாக, சில பேருக்கு தொழில் ரீதியாக, சில பேருக்கு உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக, படிப்பு சம்மந்தமாக, இல்லை ஃபேமிலி இஷ்யூ, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, ஏதோ ஒரு விஷயங்கள். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மன ரீதியான அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்குது. நம்ம என்ன ஒன்றும் பண்ணுறோம், எது செஞ்சாலும் நம்மளுக்கு திருப்திகரமாக இல்லை, பெரிய அளவில் இது போகலை, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் மாதிரி இப்படியே இருக்குது, நம்ம இதே நிலையிலேயே இருக்கிறோம். ஸோ இது வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை சியர் அப் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஒரு பர்சன் இருந்தாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக யோசிக்கிறீங்க. ஸோ ஓவராக திங்க் பண்ணுறீங்க, ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்றது உங்களோட எனர்ஜியில் தெரியுது இங்கே. ஓகே, சில பேருக்கு பார்க்கும்போது இந்த கடந்த 3 நாட்களாவோ இல்லை 3 மாதங்களாவோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்குது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயங்கள், அதனுடைய காத்திருப்பு டைமில் அந்த வெயிட்டிங் பீரியடும் உங்களுக்கு ஒரு விதமான மன சோர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு கரண்ட் எனர்ஜியில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ எல்லாமே என் லைஃப் வந்து நல்லா போகாதா, ஒரு சுதந்திரமாக இருக்காதா, இல்லை வந்து இது எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டோமா, நம்மளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ், நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், நம்மளுக்குன்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது நம்மளுக்கானது, நிரந்தரமானது அப்படின்னு இருக்காதா, அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் உங்களுடைய கரண்ட் எனர்ஜியில் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ லெட்ஸ் see வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். We have Queen of Swords, we have Wheel of Fortune. உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லா சைடும் எப்போ எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் கொடுக்கும், என்னுடைய திறமைகள் எப்போ வந்து வெளி உலகத்துக்கு காட்டப்படும், எனக்கு எப்போ அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் வந்து நிலவும், சந்தோஷமாக இருக்கணும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க. எல்லா சைடும் ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. அதற்கான விஷயங்களை தான் இப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் நான் துவண்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. எவ்வளோதான் வந்து இந்த காலமும் நேரமும் இந்த சூழல்களும் என்னை வந்து இப்படி டம்ப் பண்ணாலும், ஆனால் நான் துவண்டு போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். அகைன் அண்ட் அகைன் என்னுடைய ட்ரை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய விஷயங்களை நான் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறீங்க. ஃப்யூச்சர் செட்டில் பண்ணுறதுல உறுதியாக இருக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கு உறுதியாக இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் வந்து நீங்கள் பாசிட்டிவாக ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதில் ரொம்ப மெனக்கிடுறீங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் உங்கள் மைண்டில் ஒரு பெண் நபர் ஆழமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் மென்னாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஒரு பெண் நபர் ஆழமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய டேலண்ட் எப்போ வெளி உலகத்துக்கு காட்டப்படும், எப்போ உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட சக்கரம் சுழலும், ஸோ எப்போ என்னுடைய ஃப்யூச்சர் வந்து பெருசாக என்னோடய கனவை நினைவாக்கிறதுக்கான ஒரு மாற்றங்கள் நிகழும் என்னோடய வாழ்க்கையில். ஓகே, தொடர்ந்து நான் அதுக்கான பயணம் மேற்கொள்கிறேன். தொடர்ந்து அதற்கான விஷயங்கள் புதுசாக எதாவது க்ரியேட் பண்ணுறது, புதுசாக யோசிக்கிறது, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறது, இப்படியான விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபீமேல் அப்படின்னு சொல்லலாம். மேல் பர்சன் ஆப்வியஸ்லி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு பெண் நபரனுடைய அந்த ஒரு தீர்க்கமான யோசனைகளில் ரொம்ப அதிகமாக இருக்கிறீங்க. அந்த ஒரு விஷயங்கள் எப்போது உங்களுக்கு ஃபேவராக டேர்ன் ஓவர் ஆகும், எப்போ பழைய மாதிரி நான் ஹாப்பியாக இருப்பேன், எப்போ அதில் மாற்றங்கள் நடக்கும். அண்ட் மேல் பர்சன் வந்து அந்த ஃபீமேல் பர்சன்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தயார் நிலையிலையும் அண்ட் ரொம்ப ஒரு அக்ரெசிவ் நிலையிலையும்
தைரியமான நிலையிலையும் இருக்கிற மாதிரியும் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ அதற்கான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி போத் மேல் ஃபீமேல் 2 பேரோட எனர்ஜியில் இங்கே ஒரு சில வேரியேஷன் வந்து எனக்கு இங்கே தென்படுது. ஓகே ஓகே ஃபைன். இப்போது இதுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த நிலையில் அப்படின்றத பார்க்கலாம். வாட்ஸ் த யூனிவர்ஸ் மெசேஜ் for people watching this video? Please kindly for this reading. நம்மளோட எனர்ஜி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ யூனிவர்ஸ் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் பார்க்கணும் இல்லையா? அப்போ தானே ஒரு தெம்பு உற்சாகம் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக, இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுற விதமாக பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். We have sun. Paint the sun back into your sky. Okay. And we have fierce. Slow down and celebrate your life. And we have remember to practice self-love. Okay. ஸோ வேறு என்ன யூனிவர்ஸ் மெசேஜ்னு ஒரு மெசேஜ் என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். Do it for you. Okay. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய வாழ்க்கையை பழைய மாதிரி சந்தோஷமாக வாழ பாருங்கள், சந்தோஷமாக க்ரியேட் பண்ணுங்கள், நிறைய க்ரியேட் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாய்ஃபுல்லாக இருப்பீங்க, ப்ளேஃபுல்லாக இருப்பீங்க, சோல்ஃபுல்லாக இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அகைன் உங்களோட லைஃப்பில் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அண்ட் பொறுமையாகவே போங்க. இப்போ நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா, அதுக்கு ஆக்சுவலாக உங்கள் எனர்ஜிக்கான ஒரு கரெக்டான மெசேஜே இங்கே வந்து விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது, நான் இன்னும் எவ்வளோ வெயிட் பண்ணுறது, எப்போது என்னுடைய அதிர்ஷ்ட சக்கரம் எனக்கு ஃபேவராக மாறும், எப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது யூனிவர்ஸ் தரக்கூடியது. ஸ்லோ டவுனாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போனாலும் எல்லாமே நல்ல விதமாக முடியும். ஆனால் அந்த பொறுமை ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை செலிப்ரேட் பண்ணி போகணும். சில பேர்லாம் வந்து ரொம்ப டக்குன்னு மேலே ஏறுவாங்க, டக்குன்னு போவாங்க. பட் அதனுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் போன வாக்கில் அப்படியே இறங்கி காணாமலே போயிடுவாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில், வெளியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே. பட் இங்கே உங்களுக்கு அப்படி கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும் அப்படின்றது. அண்ட் அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் போகும்போது உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க மாட்டீங்க. உங்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ணியும் வாழ்கிறதுக்கு ஒரு டைமும் அதில் இருக்குது. அப்படின்றதுனால தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ அந்த சக்ஸஸ் ஆனது பெர்மனெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் சில விஷயங்கள் பொறுமையாக நடக்குது. அதை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. அண்ட் எது மறந்தாலும் செல்ஃப் லவ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் வந்து மிரர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தியாவசியம் அதை செஞ்சுக்கோங்க. உங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு ஒரு டைமை வந்து நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே அப்படின்றது. அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்மீக ரீதியான இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, ஒரு ட்ரை எனர்ஜி இருந்தாலும் சரி, நீங்கள் அப்போல்லாம் வந்து எப்போல்லாம் அந்த மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து வெளியே வந்துட்டு சன்ரைஸ் பாருங்கள். ஓகே, சன்ரைஸ் அதை வந்து ஃபீல் பண்ணுங்கள், அந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். யூனிவர்ஸும் உங்களுக்கு தேவையான பிளெஸ்ஸிங்ஸை அந்த சன் எனர்ஜி மூலமா உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதும் இங்கே ஒரு மெசேஜ் வந்து வருது. ஓகே, ஸோ நம்ம உங்களுடைய கரண்ட் எனர்ஜியை பார்த்தோம் அண்ட் உங்களுக்கு வந்த ஸ்பெஷல் மெசேஜஸையும் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ண முடியலனாலும் கமெண்ட் ஆப்ஷனை ஸ்வைப் பண்ணிவிட்டு ஹைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது வந்து உங்கள் பாயிண்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு டாபிக் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் உங்களுக்கு பண்ணுறேன். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு.